போன வீடியோவில் டிஃபால்ட் விபிசி பற்றி பார்த்தோம் இல்லையா. ஒரு புது ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது எப்படி வந்து டிஃபால்ட் விபிசி வந்து எனேபிள் ஆச்சு அப்படின்றத பற்றி ஹேண்ட்ஸ் ஆனோட நம்ம வந்து டேஷ்போர்டில் போய் பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு புது விஎம் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஒரு புது ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணும்போது எப்படி இட்ஸ் கம்மிங் அண்டர் தி பார்ட் ஆஃப் டிஃபால்ட் விபிசி ஆர் எப்படி வந்து டிஃபால்ட் விபிசிலேருந்து அது ஐபிசி எடுத்துக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஆல்ரைட், ஃபைன். இப்போ வந்து நம்மளுடைய டேஷ்போர்டில் இருக்கிறோம், க்ளவுட் டேஷ்போர்டில். இப்போ நம்மளுடைய கரெக்டான ப்ராஜெக்ட் நேமை சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ கோயிங் ஃபார்வர்ட் லெட்ஸ் யூஸ் தி சேம் லேர்ன் GCP இன் தமிழ்ன்றதவே நம்ம ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா. இப்போது ஜஸ்ட் வாண்ட் டு நீங்கள் வந்து இப்போது நெட்வொர்க் விபிசி ஓப்பன் பண்ணணும். இது வந்து ரெண்டு தான் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எதர் யூ கேன் கோ டு த நேவிகேஷன் மெனு, விபிசி போய் இங்கே நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே சர்ச் பட்டன்லேயே போயிட்டு சும்மா விபிசி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா விபிசி நெட்வொர்க்ஸ்னு வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ண முடியும். கிளிக் பண்ணாக்கா ஓகே, இப்போது உங்களோட விபிசி பேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஆல்ரைட்டா. ஓகே, ஸோ இப்போ விபிசி பேஜ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபால்ட் விபிசி இருக்குது. இந்த டிஃபால்ட் விபிசியில் 42 சப் நெட்வொர்க்ஸ் இருக்குது. ஓகே, ஃபைன். இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். இதோட சப்நெட்ஸ்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் சி ஆல் த லிஸ்ட் ஆஃப் 42 சப் நெட்வொர்க்ஸ் அண்டர் திஸ் டிஃபால்ட் விபிசி. ஆல்ரைட், இதை நம்ம போன இதிலே பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் லெட்ஸ் கிரியேட் அ நியூ விஎம். ஒரு விஎம் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். இந்த விஎம் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இது வந்து நம்மக்கிட்ட இப்போ ஒரே ஒரு விபிசி தான் இருக்குதுன்றதுனால பை டிஃபால்ட்டாகவே அந்த விஎம் இன்ஸ்டன்ஸுமே வந்து இந்த நெட்வொர்க்கு கீழே தான் வரும். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த டேபை. பிகாஸ் இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல். நம்ம வந்து அந்த பேர் என்ன ஐபிஎஸ் பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் அதே டேப்பில் கண்டினியூ பண்ணாமல் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு ஐ கேன் கம்ப்யூட் இன்ஜின் டைப் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் இங்கே திருப்பி அகெயின் நேவிகேஷன் மெனுலாவே பண்ணிக்கலாம். கம்ப்யூட் இன்ஜின் கிளிக் பண்ணுறேன். கம்ப்யூட் இன்ஜின் கிளிக் பண்ண உடனேயும் நான் வந்து இப்போ கம்ப்யூட் இன்ஜினோட டேஷ்போர்டுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு ஒன்று நான் சொன்ன மாதிரி இங்கே கம்ப்யூட் இன்ஜின் சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நேவிகேஷன் மெனுவில் போயிட்டு இந்த மாதிரி ஐக்கன் இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே வந்தீங்கன்னா விஎம் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கம் ஹியர். சரிங்களா. இந்த இடத்துல தான் நம்ம வந்து விஎம் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். இப்போது பை டிஃபால்ட்டாக என்கிட்ட இப்போ எந்த விஎம்மும் கிடையாது. நான் அதனால் ஒரு புது இன்ஸ்டன்ஸஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே க்ரியேட் இன்ஸ்டன்ஸ்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாக்கா இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ மை விஎம் -1 தமிழ். ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்படி இதுக்கு ஒரு நேம் கொடுத்தாச்சு. இப்போது இந்த விஎம் நம்ம எங்கே டிப்ளாய் பண்ணணும், எந்த ரீஜியனில் டிப்ளாய் பண்ணணும், அதில் எந்த ஜோனில் டிப்ளாய் பண்ணணுன்றதையும் நம்ம தான் வந்து டிசைட் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக. ஸோ பை டிஃபால்ட்டாக மீன்ஸ் இதில் நிறைய ரீஜியன்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பை டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து சென்ட்ரல் 1 தான் இருக்குது. ஸோ லெட் இட் பி. ஆர் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் டு சம்திங் எல்ஸ், ஓகே, யூஎஸ் வெஸ்ட் 1க்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க. சரியா. அப்படி இல்லையா மேபி யூரோப்பில் இங்கே ஓகே லண்டனில் போடலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூஎஸ் வெஸ்ட் 2 லண்டனில் வந்து நான் வந்து இதை டிப்ளாய் பண்ணணுன்னு பார்க்குறேன் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா லண்டனில் இந்த ஜோனில் காமிக்குது. சரியா. அகெயின் கம்மிங் டவுன், காஸ்ட் ரொம்ப கூட இருக்கிறதுனால சும்மா நம்ம டெஸ்ட் பர்பஸ் தானே, அதனால் எல்லாமே மினிமம் ரிசோர்ஸில் வச்சுக்கலாம். ஷேர்டு கோட் F1 மைக்ரோ போதும். ஆல்ரைட், $6, தட்ஸ் ஃபைன். இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழே அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிஃபோர் யூ க்ரியேட் எனி விஎம் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இது இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நெட்வொர்க்கிங், டிஸ்க், செக்யூரிட்டி, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது நெட்வொர்க்கிங் பற்றி. ஸோ ஜஸ்ட் கிளிக் ஹியர். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் லைட் அப்படி கீழே வந்தீங்கன்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்னென்னா பேசிக்காக இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒரு விஎம் க்ரியேட் பண்ணுறோம். கரெக்டாக. அந்த விஎம்மோட இன்டர்ஃபேஸ், நெட்வொர்க் கனெக்டிங் இன்டர்ஃபேஸ் வந்து எந்த நெட்வொர்க்கில் இருக்குது அப்படின்றது தான் இங்கே காமிக்குது. இங்கே வந்து பாருங்களேன் டிஃபால்ட்டுன்னு காமிக்குது. ஏன்னா இப்பொழுதைக்கு நம்மக்கிட்ட வெறும் டிஃபால்ட் நெட்வொர்க் மட்டும்தாங்க இருக்குது. நம்மளோட இங்கே காமிச்சேன் இல்லையா. இப்பொழுதைக்கு இந்த ப்ராஜெக்டில் நம்மக்கிட்ட இப்போ விபிசி நெட்வொர்க்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஸ்டம் நெட்வொர்க்கோ இன்னும் புது நெட்வொர்க்கோ நம்ம க்ரியேட் பண்ணலை. ஒரே ஒரு நெட்வொர்க், அதுவுமே டிஃபால்ட் நெட்வொர்க் தான் இருக்குது. அதனால தான்
நம்ம இங்கே ஒரு விஎம் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஎம் வந்து கம்மிங் அண்டர் பார்ட் ஆஃப் த டிஃபால்ட் நெட்வொர்க் ஆர் த டிஃபால்ட் விபிசி. இப்போ இதே வந்து நீங்கள் ஒரு 2-3 நெட்வொர்க் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு டிஃபால்ட் கோட்டா அப் டு 5 நெட்வொர்க்ஸ் வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும்னு. அந்த மாதிரி இஃப் யூ ஹேவ் மோர் தென் 2-3 நெட்வொர்க்ஸ், அப்போது அந்த சிச்சுவேஷனில் இஃப் யூ கம் ஹியர் அண்ட் கிளிக், நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் லிஸ்ட் அவுட் ஆல் த அவைலபிள் நெட்வொர்க்ஸ். நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்த எல்லா நெட்வொர்க்ஸும் காமிக்கும். ஸோ தட் யூ கேன் சூஸ் எனி ஒன் among it. பட் ஆனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட வெறும் டிஃபால்ட் நெட்வொர்க் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் நம்ம எந்த ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணாலுங்க இது ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் கம்மிங் அண்டர் டிஃபால்ட் விபிசி. ஓகே, அதேமாதிரி இதோட சப்நெட் பாருங்களேன், என்ன சப்நெட் காமிக்குது, 10.154.0.0/20 ஐபி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லுது. அதாவது விஎம்மோட இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வந்து டிஃபால்ட் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கு அதோட சப்நெட் வந்து 10.154.0.0.20 அப்படின்னு காமிக்குதுங்க. ஸோ இப்போது இதை வேலிடேட் பண்ணலாம். எப்படின்னா, இது எங்கேருந்து வருது, நம்ம ஒன்று வந்து நம்ம இதிலே கன்ஃபார்ம் பண்ணிக்கிற முடியுது நமக்கு வந்து இது டிஃபால்ட் நெட்வொர்க்கில் தான் வருது அப்படின்னு. இன்னொன்று, யூ கேன் ஜஸ்ட் கோ ஹியர். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன சப்நெட்ஸ்லாம் இட்ஸ் கம்மிங் பார்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் நெட்வொர்க்குன்னு. அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை 2 வகையாக இதை சர்ச் பண்ணலாம். ஒன்று இந்த சப்நெட் வச்சு சர்ச் பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரீஜன் வச்சு சர்ச் பண்ணுங்கள். யூரோப் வெஸ்ட் 2 கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணுறேன், வெஸ்ட் 2 அப்படின்னு சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. வெஸ்ட் 2 ஆல்ரைட். இங்கே இருக்குது பாருங்கள், யூரோப் வெஸ்ட் 2. ஸோ இந்த யூரோப் வெஸ்ட் 2ன்றது ஆல்ரெடி பார்ட் ஆஃப் மை டிஃபால்ட் நெட்வொர்க். அண்ட் ஜிசிபி வந்து இதுக்கு வந்து அசைன் பண்ண ஐபி என்ன, இந்த சப்நெட் என்னன்னு பார்த்தா 10.154.0.0/20. அதனால தான் நீங்கள் இந்த ரீஜன், அதாவது இந்த யூரோப் வெஸ்ட் 2 அப்படின்ற இந்த ரீஜனை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே அந்த விஎம்முக்கு இதுலேருந்து ஒரு ஐபி கொடுக்க போகிறேன் அப்படின்றத தான் இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணுது. சி, இப்போ இதே இது நீங்கள் அங்கே ஜோன் மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குனு இந்த சப்நெட்டும் மாறிடும். இங்கே பாருங்கள், இப்போது யூரோப் வெஸ்ட் 2 இருக்குது சரியா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேபி அகெயின் யூஎஸ் சென்ட்ரல் 1க்கே மாற்றுறேன். இப்போ நான் கீழே வந்து பார்த்தா என்னோடய சப்நெட் மாறி இருக்கும். அந்த 10.154 இருக்காது. இங்கே பாருங்கள், 10.154 இருக்காது. இன்ஸ்டெட் இட் கேம் டு 10.128. ஓகே, ஸோ நம்ம இங்கே போய் பார்த்தாக்கா சென்ட்ரல் 1க்கு போய் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த 10.128 பார்த்துக்க முடியும். யூஎஸ் சென்ட்ரல் 1 தானே, ஹியர் இட் இஸ். ஸோ யூஎஸ் சென்ட்ரல் 1ஓட சப்நெட் வந்து 10.128.0.0/20. ஸோ அதனால தான் நமக்கு இப்போது இங்கே இந்த ஐபி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது. ஆல்ரைட், ஃபைன். இப்போது நம்ம அந்த விஎம்மை க்ரியேட் பண்ணலாம். ஸோ கீழே இருக்க அந்த க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இட் வுட் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட் டு க்ரியேட் இட். சரியா. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இட்ஸ் லைக் டிபெண்ட்ஸ் தான். சம்டைம்ஸ் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்லேயோ இல்லை சில நேரம் வந்து 1 மினிட்லேயோ கூட வந்துடும். ஸோ இதே மாதிரி இது வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டஸில் இந்த க்ரீன் கலரில் வச்சு ஒயிட் கலரில் டிக் போட்டிருக்கிறது தான் இட்ஸ் கன்ஃபார்மிங் அஸ் தேட் இட்ஸ் க்ரியேட்டட். ஓகே, இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதே அதை வச்சு தான். இப்போ இதே இது வந்து சில எக்ஸாம்பிள்ஸ்க்கு பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு இது க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு வேளை அந்த ஜோனில் அது அவைலபிலிட்டி இல்லை, அந்த மாதிரிலாம் சில இன்ஸ்டன்ஸ் வரும்போது இங்கே வந்து உங்களுக்கு எரர் மெசேஜ் காமிக்கும். ஓகே, ஒரு ரெட் கலரில் வந்துச்சுன்னா இது வந்து இன்னும் நடக்கலை அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அது, பட் ஸ்டில் சரி ரீகால். க்ரீன் கலரில் ஆரோ டிக் மார்க் போட்டிருக்கிறதுனால இட்ஸ் ரெப்ரசன்டிங் தேட் இட்ஸ் ஆல்ரெடி டன், மீன்ஸ் இட்ஸ் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இங்கே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லையும் யூ கேன் சி தேட். ஓகேயா, ஃபைன். இப்போது இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்த விஎம். இந்த விஎம் வந்து கம்ஸ் அண்டர் பார்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஜோன், அதாவது யூஎஸ் சென்ட்ரல் 1ன்ற ஜோனில் 1ன்ற ரீஜனில் சி ஜோன் கீழே வருது. அண்ட் இட் டுக் த ஐபி அட்ரஸ் ஆஃப் 10.128.0.21. இஃப் யூ ரிமெம்பர், நம்ம வந்து இந்த சப்நெட்டிங்கை பார்த்தோம் இல்லையா, 10.128.0.20/20. ஸோ அதிலிருந்து தான் எடுத்துக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு ஐபி எடுத்துக்குது. இஃப் யூ ரிமெம்பர், நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் பார்க்கும்போது இதோட சப்நெட்டை கூட நம்ம 20லேருந்து /19க்கு மாற்றுறோம். ஓகே, அது வேறு ஒரு ப்ராஜெக்ட், இது வந்து வேறு ப்ராஜெக்ட். சரிங்களா, ஃபைன். அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா இப்போ நம்ம போன வீடியோவில் பார்க்கும்போது /19 இருந்துச்சு, இப்போ /20க்கு வந்துச்சு திரும்பி. இப்போ ஆட்டோமேட்டிக்காக மாறிடுமான்னு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து நான் உங்களுக்கு /19 காமிச்சது வேறு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி காமிச்சேன். ஏன்னா டிஃபால்ட் விபிசியில் ஸ்டார்டிங்லேருந்து காமிக்கணுன்றதுக்காக. ஓகேங்களா, ஃபைன்.
நம்ம இப்போயுமே அதை /19 மாற்றிட்டாலும் இட் வுட் கெட் சேஞ்ச், நோ ப்ராப்ளம். ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த இன்டர்னல் ஐபி வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி இதோட எக்ஸ்டர்னல் ஐபி இது, அதாவது பப்ளிக் ஐபி அட்ரஸ் இது இந்த விஎம்க்கு. இங்கே பாருங்களேன், நெட்வொர்க். ஸோ இட்ஸ் கன்ஃபார்மிங் தேட் இந்த பர்டிகுலர் விஎம் தட் வி ஹவ் கிரியேட்டட் நவ் இஸ் அ பார்ட் ஆஃப் டிஃபால்ட் நெட்வொர்க் ஆர் டிஃபால்ட் விபிசி அப்படின்றத சொல்லுது. ஓகே, ஒருவேளை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விஎம் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, இங்கே எதுவும் கஸ்டமைஸ் பண்ணலை அப்படின்னா மேபி இந்த நெட்வொர்க்குக்கான இந்த ஃபீல்டை நீங்கள் இங்கே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா நெட்வொர்க் இருக்காது, இன்ஸ்டேட் ரெக்கமெண்டேஷனும் இன்யூஸும் இருக்கும். ஸோ இப்போ கிளிக் பண்ணி இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு விஎம் க்ரியேட் பண்ணும்போதோ க்ரியேட் ஆன உடனே ஆக்சுவலாக வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது எந்த நெட்வொர்க்கு கீழே வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும் அப்படின்ற ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இப்போ அது வந்து டிஃபால்ட் நெட்வொர்க்கு கீழே வருதுன்னு நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு அது பார்க்கணும் அப்படின்ற இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா, இங்கே இருக்கிற இந்த 3 லைன்ஸ் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் நெட்வொர்க் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஐம் ஜஸ்ட் ரிமூவிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் இன் யூஸ் பை அண்ட் ஜஸ்ட் ஆடிங் திஸ் நெட்வொர்க். ஓகே, இப்போ அந்த நெட்வொர்க்கை நான் எனேபிள் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போது இது என்ன நெட்வொர்க்குன்ற இன்ஃபர்மேஷனை எனக்கு காமிக்குது. ஆல்ரைட். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு விஎம் க்ரியேட் பண்ணும்போது வெறும் டிஃபால்ட் விபிசி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா ரிசோர்ஸுமே வில் பி அ பார்ட் ஆஃப் தட் டிஃபால்ட் விபிசி. இதே மாதிரி தான். ஓகே, இப்படி தான் வந்து நமக்கு அதுலேருந்து ஐபி எடுத்துக்கிறோம். இட் வுட் பி அ பார்ட் ஆஃப் தட் டிஃபால்ட் விபிசி. ஓகே.